ஹாய் ஹலோ வெல்கம் டு ரித்து ஆதிநவி சேனல். நம்ம சேனலில் மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க அப்படியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு, சர்க்கரை, ஆயில், நெய் வேணும். அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலை மாவு வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அதே அளவு சர்க்கரை 350 கிராம், ஆயில் வந்து 1/2 லிட்டர் பக்கம் எடுத்துருக்கோம். நெய் வந்து 300 ml. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக க்ரீமி பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த பதத்துக்கு வந்தால் போதும். மீதி இருக்கிற ஆயிலை நம்ம மைசூர் பாக்கு செய்கிறப்போ ஊற்றி செஞ்சுக்குவோம். அடுத்தது நம்ம சர்க்கரை பாக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை போட்டிருக்கோம். அதே அளவில் தண்ணி, 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. நான் அதில் சர்க்கரை இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா சர்க்கரை பாகு நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு சர்க்கரை பாகு தான் நல்ல பதம் வரணும். அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது வர வரைக்கும் நல்லா காய்ச்சணும் சர்க்கரை பாகை. சைடில் நம்ம மீதி இருக்கிற ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பி பதம் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு விழுவும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லிம்மில் தான் இருக்கணும். கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். கைவிடாமல் கிளறணும், அடிப்பிடிக்காமல் கிளறணும். மைசூர் பாக்கு முக்கியம் கைவிடாமல் கிளறது தான். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி கிளறுவோம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நீங்கள் கிளற ஆயிலும் நெய்யும் நல்லா இஞ்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் இஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறுறோம். இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யும் ஊற்றி நல்லா கிளறிக்குவோம். ஆயிலும் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கிளறியாச்சு. இப்போ இந்த பதம் ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெய் தடவின தட்டத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மாற்றி செட் பண்ண போகிறோம். இது ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்ச அளவில் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப் வேணால் டைமண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் பிடிக்குதோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.